இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லாதான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. என்ன இன்னைக்கு நமக்கு வண்டி இதுதான். இதான் இன்னைக்கு நம்ம ஓட்டுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் ஃபாரூக் கோயத்துலேருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபோர்க் லிஃப்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகே, இதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் பார்த்தோம். இப்போ வந்து ஃபோர்க் லிஃப்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கு அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும். வாங்க நம்ம இந்த வண்டியை பற்றி பார்ப்போம். ஃபோர்க் லிஃப்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணுன்றதை பார்ப்போம். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைவ் வந்து கார் மாதிரி தான், ஆனால் வந்து ஆப்ரேட்டிங் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். இந்த வண்டி இதை பாருங்கள். சாவி ஸ்டார்ட் பண்ணுறது நார்மலாக. என்கிட்ட வந்து இந்த லைசன்ஸுமே இருக்குது. அதனால் வண்டி கம்பெனியில் வந்து எங்கள் கம்பெனியில் வந்து எல்லா வண்டியும் மாற்றி மாற்றி ஓட்டணும். எல்லாமே எந்த இடத்துல ஆள் வேலை யார் யாரெல்லாம் வந்து லீவ், இன்றைக்கி வந்து இந்த டிரைவர் வந்து லீவ் போட்டிருக்காரு. அதனால் வண்டி இன்றைக்கி நான் ஓட்டுறேன். இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது வந்து ஆப்ரேட்டிங் கியர். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பு. இந்த கியர் வந்து அப்புக்கு யூஸ் பண்ணுறது. மேலே அப்பு, டவுனு, அதே இது தான் வருதுங்களா. இது அப்பு டவுனு. இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மட்டும், ஃப்ரண்ட் இந்த கேப் மட்டும் மேலே தூக்கிறதுக்கும், இதை வந்து கீழே இறக்கிறதுக்கும். இது இந்த ரிவர் இதை வந்து கீழே இறக்கிறதுக்கு மட்டும், மேலே தூக்கிறதுக்கு மட்டும். இந்த ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூணாவது ஒரு ரிவர். இது வந்து இந்த சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த லெஃப்ட்டு ரைட்டுக்கு போகிறதுக்கு மட்டும். இது பாருங்கள், இந்த ரிவர் இதை ஆப்ரேட் பண்ணுறேன். இது தெரியும் பாருங்கள், வருதுங்களா. அந்த இது மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. இது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கியர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டே கியர் தான். இதை பாருங்கள், ஒன்று ஃப்ரண்ட்டு, இன்னொன்று பேக்கு. நான் இப்போ கியர் போட்டு மூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பிரேக்கு. இது வரைக்கும் பாருங்கள், இது வந்து பிரேக்கு. இது ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தா, இது வந்து லேட்டஸ்ட் வண்டி, அதனால் பிரேக் இங்கே இருக்குது. இல்லாட்டினா வந்து இந்த கை கிட்ட இந்த இடத்துல வந்து ஒரு ஹேண்ட் பிரேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வரும் பழைய வண்டியில். இது வந்து லேட்டஸ்ட் வண்டின்றதுனால இதில் வந்து பிரேக் வந்து காலில் இருக்குது. இந்த இடத்துல பிரேக்கு. அதை ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வருது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த பட்டனை வந்து மேலே தூக்குனா அந்த பிரேக் வந்து ரிலீஸ் ஆகிடும். பாருங்கள், பிரேக் வந்து இருக்குது, பிரேக் லாக் ஆகிருக்கு. இந்த பட்டனை வந்து மேலே தூக்குனீங்கனாக்கா அந்த பிரேக் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து இது வந்து ரிவர்ஸ் போகும். ரிவர்ஸில் போகுது பாருங்கள். வந்து சவுண்டு கேட்குதுங்களா? இது வந்து ரிவர்ஸ் போகிறது. அதே மாதிரி இந்த பட்டன் இருக்குது பாருங்கள். இதை வந்து ஃபார்வர்டில் தரணும், ஃப்ரண்ட்டில் தரணும், ஃபார்வர்டு, அவ்வளோதான். இது ரெண்டே ஆப்ஷன் தான் இதில். மற்றபடி கார் ஓட்டுற மாதிரி தான். வந்து ஸ்டேரிங்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கெலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 2 பிரேக் இருக்கும். இதை பார்த்துங்க, 2 பிரேக் இருக்குது பாருங்கள். இது ஒரு பிரேக்கு, இது ஒரு பிரேக்கு. ஆக்சுவலாக இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னாக்கா, ஒரு சிலவங்க வந்து டிரைவரை பொறுத்தாது. இப்போ வந்து இந்த லெஃப்ட் சைடு பிரேக் தான் நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணணும். ஏன்னாக்கா வந்து லோடிங் டைமில் என்னென்ன பண்ணோம்னாக்கா, லெஃப்ட் ஹேண்டில் வந்து பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரைட்டில் வந்து ஆக்சிலேட்டர் கொடுப்போம். ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் இது என்ன பண்ணும், இந்த கியர், இந்த ரிவர் இருக்குது இல்லையா, லோடிங் ரிவர், இது வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், மேலே ஏறும். நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கலனாக்கா ஏறும் மேலே, ஆனால் ஸ்லோவாக ஏறும். நம்ம என்ன பண்ணோம், இந்த பிரேக் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் இது வந்து ஃபாஸ்ட்டாக மேலே ஏறும். அதே மாதிரி கீழே இறக்கிறது டவுன் வந்து நார்மலாக வந்து இறக்கலாம். நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து தான் வந்து இதை வந்து மூவ் பண்ணி ஆகணும். நான் டிரைவிங் டிரைவ் பண்ணிவிட்டு நான் ஒரு வீடியோவை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன், ட்ரைவ் பண்ணுற மாதிரி. டிரைவிங் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் டிரைவிங் மாதிரி தான். இந்த ரிவர் மட்டும், அந்த 3 ரிவரை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கணும். அது ஒரு 2 நாள் ஓட்டினீங்கனாக்கா ட்ரைனிங் வந்துடும். வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது இந்த வண்டி. ஓகே, தேங்க்யூ.